நம்ம தமிழ்நாட்டுல ஆளை தொடிக்கணும்ன்ற எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறோம், ஒழுக்கமான ஆட்சியை கொடுக்குறோம், மதவாத ஆட்சியை கொடுக்குறோம், மனிதநேய ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பணத்தை கொடுத்து, கோட்டரை கொடுத்து, கோழி பிரியாணியை கொடுத்து, ஹாட் பாக்ஸை கொடுத்து இப்படி எல்லாம் அவங்கள உற்சாகப்படுத்தி தான் இந்த கூட்டத்தை சேர்க்கிறாங்க. ஆனா நான் உனக்கு எதுவும் தரமாட்டேன், தமிழன்ற உணர்வு இருந்தா நீ வா, நீ மட்டும் வராத உன் குடும்பத்தோட வா அப்படின்னு சீமான் சொன்ன ஒரே வார்த்தை தான் பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, மனைவி, மாமியார், மாமனார், அத்தை, மாமா, சித்தின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தையே ஏத்திக்கிட்டு ஒரு ரூபாய் கட்சிட்டேந்து எதிர்பார்க்காம தன்னோட சொந்த செலவுல பேருந்தை எடுத்துக்கிட்டு சாப்பாடை சமைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல இந்த நாம் தமிழர் கட்சி நடத்திய மக்களின் மாநாட்டுக்கு வந்தாங்க பாருங்க. உண்மையாவே இவ்வளவு உணர்வு இந்த மக்கள்கிட்ட இருக்கா? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எங்களுக்கு நல்லாட்சி அமைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா நிக்கிறத பார்த்தா மெய் சிலிர்க்க வச்சது. அதை விட முக்கியமா அந்த கூட்டத்துல இன்னொரு சைடு ஒரு கூட்டம் வந்துச்சு. அங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்க கூட்டத்துல லைன் கட்டி நிக்கிறாங்க. என்னோட ரத்தத்தை எடுத்துக்க, என்னோட குருதியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர் அந்த சைடு குருதியை கொடுத்துட்டு இருக்கான். டேய், என்னடா நடக்குது? ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் இல்லாம 6 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சிச்சுன்னா 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு உடனே பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு கிளம்புவான்னு பார்த்தா தான் உட்காந்து நாற்காலியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு குப்பை கூலத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா நிதானமா பேருந்துல போய் ஏறான். அண்ணன் சாப்பிடலையே அப்படின்னா, தம்பி இந்த மாநாட்டுக்கு கலந்துகிட்டதே 3 வேளை சாப்பிட்ட மாதிரி அப்படி ஜம்முன்னு இருக்கு, சாப்பாடெல்லாம் நாங்க அடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோடு போற ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அப்படி ஏன்னா இப்படி ஒரு உணர்வு எப்பறம் இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த மாநாடு நடந்ததுல யார் யாருக்கு பயன்கள்னு பாத்தீங்கன்னா, காவலருக்கு வேலையே இல்லை, கலெக்டருக்கு வேலையே இல்லை, தாசில்தார், விஓ, ஆர்ஐ இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வேலையே இல்லை. ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்து எங்கடா 10-20 லட்சம் கொடுக்கணுமோ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சிந்தனையே வராத அளவுக்கு இந்த மக்கள் அவ்வளவு அறத்தோடு அரசியல்னா சாக்கடை சாக்கடை அப்படின்னு சொன்னதுக்கு மத்தியில அறவழியில கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு எந்த இடத்துல ஓசையை எழுப்பணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு நிலையும் அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே மெய்சில் இருக்க வைக்குது. இப்படி ஒரு உணர்வாளர்கள் இப்படி மக்கள் இருக்காங்கன்றப்ப உண்மையாவே மெய்சில் இருக்க வச்சதுங்க. அந்த 234 வேட்பாளர்கள் அந்த ஒரே மேடையில் நிக்க வச்சது மிகப்பெரிய பெருமை. அதே போல அவங்கள சுத்தி 500க்கும் மேற்பட்ட தமிழினத்துக்காக போராடி உயிரிழந்த அந்த தமிழ் தேசியவாதிகள், பிறந்த தமிழுக்காக என் உயிர் விடுறதே மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்கல்ல, அந்த தமிழ் தேசியவாதிகளோட புகைப்படங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு வச்சாங்க பாருங்க. உண்மையாவே அங்க போய் சுத்தி பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலுக்க வச்சுச்சுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் யார் இருக்கிறதுன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உண்மையான மான தமிழன் உணர்வோட இருக்கிறான்.